வாழ்வில் சறுக்கல்கள் இருக்கும்போது உடைந்து போகக்கூடாது. தோல்விகளை சந்திக்காமல் உயர்ந்தவர்கள் எவருமில்லை. ஒரு பெண்ணை வீழ்த்த முடியாத போது அடுத்து ஆண் எடுக்கும் பயங்கரமான ஆயுதம் அவள் நடத்தையை விமர்சிப்பது. கேட்கப்படும் கேள்விகள் ஆணவமாக இருந்தால் கொடுக்கப்படும் பதில்கள் திமிராக இருப்பதில் தவறில்லை. தவறு ஏதும் செய்யாமல் உங்கள் தன்மானத்தை சீண்டி பார்த்தால் யாரையும் எவரையும் எதிர்த்து நிற்பதில் எந்த தவறும் இல்லை. சிந்தனையில் சிறிது மாற்றம் செய்தால் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் அடையலாம். எண்ணம் போல் வாழ்க்கை. வாழ்வில் சறுக்கல்கள் இருக்கும்போது உடைந்து போகக்கூடாது. வாழ்க்கைகளை சந்திக்காமல் உயர்ந்தவர்கள் எவருமில்லை. செய்த தவறை குத்தி காட்டும் குரலை விட தவறு செய்யும் போது சுட்டி காட்டும் விரலுக்கு மதிப்பளி. வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமானால் எந்த உறவிடமும் எதையும் எதிர்பார்க்காதீர்கள். பொறுமையாக இரு. தாமதங்கள் உன் வாழ்வில் தரமான அற்புதங்களை கொண்டு வரும். எதை காரணம் காட்டி உங்களை நிராகரித்தார்களோ அதை நிவர்த்தி செய்து ஒரு நிமிடமாவது அவர்கள் முன் தலை நிமிர்ந்து கடந்துவிடு. எதிர்பார்ப்பதை விட எதிர்கொள்வதை கற்றுக்கொள்ளுங்கள். இங்கு எதிர்பார்க்கும் வாழ்க்கை கிடைப்பதில்லை, எதிர்கொள்ளும் வாழ்க்கையே கிடைக்கிறது. துரோகிகளையும் துரோகங்களையும் அடிக்கடி நினைத்துக்கொள். அப்படி அடிக்கடி நினைத்து கொண்டால்தான் நீ இன்னொரு முறை ஏமாறாமல் இருக்க முடியும். குறை கூறவே சிலர் காத்து கொண்டிருக்கும் உலகம் இது. உன்னை பற்றி குறை கூற அவர்கள் உத்தமர்களும் இல்லை. அவர்கள் கூறியதை எண்ணி கவலைப்பட நீ கோழையும் இல்லை. உன்னை வெறுப்பவர்களுக்கு நீ கேள்வியாய் இரு. உன்னை நேசிப்பவர்களுக்கு நீ விடையாய் இரு. தோல்விகளைக் கண்டு துவண்டு விடுபவன் சாதாரண மனிதன். எத்தனை முறை தோற்றாலும் இன்னொரு முறை முயற்சிக்கலாம் என்று நினைப்பவன் சாதிக்க துடிக்கும் மனிதன். உன் பலத்தை கண்டு பயந்தவன் உன் பலவீனத்தை அறிய ஆவலுடன் இருப்பான். பலத்தை உறுதிப்படுத்து, பலவீனத்தை உள்ளடக்கு. பிறரை பற்றி அதிகம் அறிந்து கொள்ளவும் வேண்டாம், உன்னை பற்றி அதிகம் பிறருடன் பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம். இரண்டுமே உங்கள் நிம்மதிக்கு கேடு விளைவிக்கும். துயரம் என்று தளராதே. எதிர்காலத்தை கண்டு அஞ்சாதே. துவண்டு விழுந்தாலும் எழுந்து ஓடு, துணிந்து செல். வெற்றி நிச்சயம். காரண காரியமின்றி எந்த ஒரு செயலும் நம் வாழ்க்கையில் நடைபெறாது. நிச்சயம் ஏதாவது ஒன்று ஒளிந்திருக்கும். நல்லதை செய்வோம், பலனை எதிர்பாராமல். அது வழிநடத்தும் நம்மை வெற்றி பாதைக்கு. துன்பத்தை தூரமாக வைத்து இன்பத்தை இதயத்தில் வைத்து நம்பிக்கையை நமக்குள் வைத்தால் எல்லாம் வெற்றியாகும். எவ்வளவுதான் மேகம் மூடினாலும் வெளிவரும் நேரம் வரும்போது நிச்சயம் வெளிவரும் சூரியன். அதுபோலத்தான் உன் வெற்றியை யார் தடுத்தாலும் உனக்குள் இருக்கும் தன்னம்பிக்கை உனக்கு வெற்றியை பெற்றுத்தரும். சோர்வடைந்து விடாதே. வாழ்க்கை நீ எதிர்பார்க்காத நேரத்தில்தான் பல ஆச்சரியங்களை கொண்டு வரும். கடக்க போகும் பெரும் பாதையை கண்டு வியக்கும் போது கடந்து வந்த பெரும் பாதையை நினைத்து பாருங்கள். சந்தித்த சவால்களையும் சோதனைகளையும் நினைத்து பாருங்கள். அனைத்து பயமும் உங்களை விட்டு ஓடிவிடும். உங்களால் முடியும். வெற்றி உங்களுக்கே. வெற்றிக்கும் தோல்விக்கும் சிறு வித்தியாசம்தான். கடமையை செய்தால் வெற்றி, கடமைக்கு செய்தால் தோல்வி. கடமையை கடுமையாக்கி வெற்றியை நமதாக்குவோம். பயமும் தயக்கமும் உள்ளவர்களிடம் தோல்வி வந்து கொண்டேதான் இருக்கும். பயத்தையும் தயக்கத்தையும் தூக்கி போடுங்கள். வெற்றி உங்கள் காலடியில். முயற்சி உனதானால் வெற்றியும் உனதாகும். பேராசைக்கும் லட்சியத்திற்கும் கொஞ்சம்தான் வித்தியாசம். முயற்சி இல்லாத கனவு பேராசை, முயற்சியுடன் கூடிய கனவு லட்சியம். முயற்சி திருவினையாக்கும். நகர்ந்தால்தான் நதி அழகு, வளர்ந்தால்தான் செடி அழகு, முயன்றால்தான் மனிதன் அழகு. மூச்சு விடுபவன் எல்லாம் மனிதன் அல்ல, முயற்சி செய்பவனே மனிதன். வாழ்வில் சாதனை படைத்த எல்லோருக்கும் சொல்லும் போதே தொண்டையை அடைக்கும் பெரும் சோதனைகள் இல்லாமல் இருக்காது. சோதனைகள் இல்லாமல் சாதனைகள் இல்லை. தோல்விகள் தவிழும் போது ஏமாற்றம் என்று நினையாமல் மாற்றம் என்று நினையுங்கள். பாதிப்பு இருக்காது. உங்களுக்கும் மனதிற்கும் இதுவும் கடந்து போகும். எனக்கு பிரச்சனை என்று ஒருபோதும் சொல்லாதீர்கள். பிரச்சனை என்றால் பயமும் கவலையும் வந்துவிடும். எனக்கு ஒரு சவால் என்று சொல்லி பாருங்கள். தைரியமும் தன்னம்பிக்கையும் தானாக வரும். தன்னம்பிக்கை என்ற ஒன்றை உன்னிடம் இருந்து சீர்குலைக்கும் உயிர்கொல்லி நோய்தான் அச்சம். அதை போக்கும் மருந்தே தைரியம். தேவையற்ற இடத்தில் பேசாமல் விலகினாலே போதும்.
எல்லோருக்கும் நல்லது. உலகத்தை நேசி, ஒருவரையும் நம்பாதே. நமக்கென்று யாரும் இல்லாத போதுதான் தனிமை ஒவ்வொருவருக்கும் ஒரு பாடம் கற்பிக்கும். யாரையும் நம்பாதே என்று. உன்னை யாரும் வெறுத்துவிட்டு போகட்டும், நீ யாரையும் வெறுக்காதே. உன்னை ஜன்னலை கூட சாத்தியவர்களுக்கும் சேர்த்தே நீ உன் வாசற் கதவுகளை திறந்துவை. நம்மை யாரும் காயப்படுத்தவில்லை. தேவைக்கு அதிகமாக மற்றவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்மை நாமே காயப்படுத்திக் கொள்கிறோம். முதுகுக்கு பின்னால் கத்தி போன்ற வார்த்தைகளால் குத்திவிட்டு முன்னால் வந்து நண்பன் போல் நலம் விசாரித்து செல்லும் மனிதர்கள் வாழும் உலகம் இது. எதுவும் இல்லாதவனுக்கு எது கிடைத்தாலும் அது அதிசயமாகத்தான் தெரியும். எல்லாம் இருப்பவனுக்கு எது கிடைத்தாலும் அது அலட்சியமாகத்தான் தெரியும். திருப்தியை விட மிகப்பெரிய செல்வமும் இல்லை, பொறுமையை விட மிக சிறந்த குணமும் இல்லை. சரியோ தவறோ ஒன்றுக்கு 2 முறை யோசித்து முடிவெடுத்து உன் இதயம் சொல்வதை செய். அதன் விளைவுகளை தாங்கும் சக்தி உன் இதயத்திற்கு மட்டும்தான் இருக்கிறது. அனைத்து இடத்திலும் சகித்து கொண்டே சென்றால் நமக்கான மரியாதை கிடைக்காமல் போய்விடும். பேச வேண்டிய இடங்களில் கட்டாயம் பேசிவிடுங்கள். உங்களுக்கான மரியாதை தேடி வரும். சிலருக்கு நாம் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் என்பது தெரியக்கூடாது. சிலருக்கு நாம் மகிழ்ச்சியாக இல்லை என்று தெரியக்கூடாது. சிலருக்கு நாம் இருக்கிறோம் என்பது தெரியக்கூடாது. பலவற்றை கேளுங்கள், சிலவற்றை மட்டும் பேசுங்கள். செய்து முடிக்கப்பட்டதை ஒருபோதும் மாற்ற முடியாது. பொற்காலம் என்பது நமக்கு முன்னால் உள்ளதே தவிர நமக்கு பின்னால் இல்லை. காரணம் இல்லாமல் உங்களை விட்டு விலகி சென்றவர்களிடம் சென்று காரணம் கேட்பது நமக்கு நாமே அவமானத்தை தேடிக்கொள்வதற்கு நிகரானது. தேவைக்கு அதிகமாக நினைவுகளையும் கடனையும் சேர்த்து வைக்காதீர்கள். தூக்கத்தை பறிகொடுத்து விடுவீர்கள். தனியாக வாழ எப்போதும் தயாராக இருங்கள். சிலர் திடீரென்று மாறுவார்கள். இன்று நீங்கள் அவர்களுக்கு முக்கியம், நாளை நீங்கள் அவர்களுக்கு ஒன்றுமில்லை. அதுதான் உண்மையான வாழ்க்கை. உன்னை அதிகம் விமர்சிப்பவனே உன்னை கண்டு அதிகம் பயப்படுகிறான். இயலாதவன் கையில் எடுக்கும் இறுதி ஆயுதமே விமர்சனம். இயன்றவன் அதை தடுக்க ஏந்திடும் ஆயுதமே புன்னகை. புன்னகையோடு இருப்போம். ஒருவரை வீழ்த்தி அதில் கிடைக்கும் அற்ப சந்தோஷத்தை விட வாழ வைத்து பார்ப்பதில் கிடைக்கும் சந்தோஷம் அளப்பெரியது. அடுத்தவர்களின் விமர்சனம் சட்டையில் இட்ட எச்சம் போன்றது. சட்டையும் மாறாமல் சங்கடமும் படாமல் கழுவி துடைத்திட வேண்டும். விமர்சனங்கள் விலாசாத மனிதனில்லை, எதிர்பார்ப்புகளை எதிர்கொள்ளாத மனிதனில்லை. இவைகளை எப்படி எதிர்கொண்டு எப்படி கடந்து வென்றோம் என்பதில்தான் இருக்கிறது நம் தனித்துவம். விமர்சனங்கள் முன் வீழ்ந்து விடாதே. விடாமுயற்சி மட்டுமே உன் பெயரை மண்ணில் விதைக்கும் விதையாய் இருக்கும் என்பதை மறந்து விடாதே. வென்றவனுக்கும் தோற்றவனுக்கும் வரலாறு உண்டு. வேடிக்கை பார்த்தவனுக்கும் விமர்சனம் செய்தவனுக்கும் ஒரு வரி கூட கிடையாது. நமக்கு கிடைக்கும் மகிழ்ச்சி என்பது இடங்களை பொறுத்து அமைவதில்லை, நம்மோடு பயணிக்கும் மனிதர்களை பொறுத்தே அமைகிறது. காயங்கள் ஆறிப்போகும், கற்பனைகள் மாறிப்போகும், கனவுகள் கலைந்து போகும். என்றுமே ஏமாறாமல் இருப்பது தாய் நம் மீது கொண்ட பாசமும் நாம் தாயின் மீது கொண்ட பாசமும். கடலில் கல் எறிவதால் கடலுக்கு வலிப்பதில்லை, கல்தான் காணாமல் போகிறது. விமர்சனங்கள் கல்லாக இருக்கட்டும், நாம் கடலாக இருப்போம். அற்பர்களின் வார்த்தைகள் உங்கள் மனதில் பதிவதற்கு இடமளிக்காதீர்கள். குறை கூறுவதற்கென்றே சிலர் பிறவி எடுத்திருக்கிறார்கள். அவர்களை பற்றி கவலைப்படாமல் முன்னேறி கொண்டே இருங்கள். முள்ளும் மலராகும். ஒரு நாள் விமர்சனம் கூட விருந்தாகும். என்னையும் என் வாழ்க்கையையும் என் கொள்கையையும் என் குணத்தையும் விமர்சிப்பது எளிதானதுதான். நான் பயணித்த அதே பாதையில் நீங்கள் பயணிக்காதவரை. புரிதல் இருக்கும் இடத்தில் ஆணவத்திற்கு வேலை இல்லை. புரிதல் இருக்கும் இடத்தில் அடுத்தவர் ஆலோசனை தேவையில்லை. புரிதல் இருக்கும் இடத்தில் நீயா நானா என்ற போட்டி இல்லை. புரிதல் இருக்கும் இடத்தில் பிரிவிற்கு இடமே இல்லை. புரிதல்தான் அன்பு. பூக்கள் அழகாய் மலர்கிறது. முயற்சி திருவினையாக்கும்.